1986ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் புன்னகை மன்னன். காதலியோடு தற்கொலைக்கு முயன்று உயிர் பிழைக்கும் ஒரு இளைஞன் மீண்டும் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறான் என்பதையும் அவனது வாழ்வில் வரும் புதிய காதலையும் உணர்ச்சிகரமாக அந்த படம் விவரிக்கிறது. அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த தற்கொலை காட்சியும் அது தமிழ் திரையுலகில் ஏற்படுத்தியிருந்த தாக்கத்தையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. கிட்டத்தட்ட அந்த தற்கொலை காட்சியை போலவே கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. காதலன் பிழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் போலீசாரின் விசாரணையில்தான் அது தற்கொலை அல்ல, திட்டமிட்ட கொலை என்பது தெரிய வந்துள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள எலத்தூரில்தான் இந்த கொடூரமான சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஜனவரி 24ஆம் தேதி அங்குள்ள லேத் பட்டறை ஒன்றிலிருந்து இளம்பெண் ஒருவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். ஆரம்பத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த எலத்தூர் போலீசார் உள்ளிட்ட அனைவரும் இதனை தற்கொலை என்று நினைத்துள்ளார். பிரேத பரிசோதனை அறிக்கை கூட அந்த பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பதை உறுதிப்படுத்தியது. ஆனால் அந்த பெண் வீட்டிலிருந்து ஏன் இந்த பட்டறையில் வந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற சந்தேகம் போலீசாருக்கு வலுத்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட பட்டறை உரிமையாளரான வைஷாகனிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போதுதான் அடிக்கடி அந்த பெண் வைஷாகான் பட்டறைக்கு வந்து சென்றது உறுதியாகியுள்ளது. இதனால் அந்த பெண் தற்கொலை விஷயத்தில் ஏதோ மர்மம் உள்ளது என நினைத்த போலீசார் வைஷாகனிடம் துருவி விசாரணை செய்திருக்கிறார்கள். அதில்தான் திடுக்கிடும் உண்மை வெளிவந்திருக்கிறது. 35 வயதான வைஷாகனுக்கு 2013ஆம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கிறது. அப்போது அவர் மனைவியின் உறவுக்கார பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 2 வருடத்திலேயே அந்த பழக்கம் காதலாக மாறியிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த போது அந்த பெண்ணின் வயது 14. கிட்டத்தட்ட 12 வருடங்களாக வைஷாகன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்து வந்திருக்கிறார். சமீப காலமாக அந்த பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென வைஷாகனுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார். அதற்கு வைஷாகன் மறுக்கவே இருவருக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் அந்த இளம் பெண் திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார். திருமணம் செய்து கொள்வதற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்வார் என்பது வைஷாகனுக்கு தெரிந்திருந்தது. ஒருவேளை அந்த பெண் தங்களுடைய ரகசிய காதலை தனது மனைவிக்கும் குடும்பத்தினருக்கும் சொல்லிவிட்டால் அவருடைய வாழ்க்கையே பாழாகிவிடும் என நினைத்த வைஷாகன் அவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார். அதன்படி அந்த பெண்ணிடம் தன்னால் உன்னை திருமணம் செய்து கொண்டு வாழ முடியாது, அதனால் சேர்ந்து சாகலாம் என கூறி ஜனவரி 24ஆம் தேதி பட்டறை கழைத்துச் சென்றுள்ளார். அங்கு இருவரும் தூக்குமாட்ட முடிவெடுத்துள்ளார். 2 ஸ்டூல் போடப்பட்டிருக்கிறது. இருவரும் அதில் ஏறி கழுத்தில் தூக்கு கயிற்றை மாட்டியிருக்கிறார்கள். திடீரென்று கீழே இறங்கிய வைஷாகன் இளம் பெண் நின்றிருந்த ஸ்டூலை தட்டிவிட்டிருக்கிறார். கயிறு இறுக்கியதில் அந்த இளம் பெண் துடிதுடித்து உயிரிழந்து விட்டார். திட்டமிட்டபடி எல்லாவற்றையும் செய்து முடித்த வைஷாகன் இளம் பெண் தன்னுடைய பட்டறைக்கு வந்து தூக்கிட்டு இறந்து விட்டதாக நாடகமாடி அனைவரையும் நம்ப வைக்க முயற்சித்துள்ளார். ஆனால் போலீசாரின் விசாரணையில் வைஷாகனின் நாடகம் அம்பலமாகிவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வைஷாகன் மீது கொலை வழக்கோடு போக்சோ வழக்கும் பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.